நீதிமொழிகள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமென். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷித்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறதை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அதன் அடிப்படையில் நம்ம தெய்வம் எப்போதுமே எல்லாவற்றை குறித்துமே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கு. எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் அல்ல, பூமிக்குரிய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்ம வேலையில, நம்ம படிப்புல, நம்முடைய தொழில்கள்ல, நம்ம வெளியே போற இடங்களில பார்க்கிற மனுஷங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க குணங்கள் எப்படி, இப்படி பலவிதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் என்ன பண்றார், மேன்மேலும் மேன்மேலும் கர்த்தர் என்ன பண்றாரு, வளர செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளான மனுஷனில கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்ம ஸ்ட்ராங் பண்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய ஞானத்தை மெருகேற்றுகிறார், ஆவிக்குரிய சிந்தனைகளை, விவேகத்தை, அறிவை, புத்தியை, ஞானத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு பெருக பண்ணுகிறார். நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல உங்களுக்கே தெரியும், அன்னைக்கே ஆண்டவர் சொன்னாரு, அதுபடிதான் இந்த மனுஷன் நடக்கிறான் அப்படின்னு உங்களால வசனங்களை வச்சு சில பேருடைய நடக்கைய, சில பேருடைய சிந்தனைகளை, சில பேருடைய உணர்வுகளை, சில பேருடைய செயல்பாடுகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது தேவன் கொடுத்த வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையில நமக்கு தேவையான எல்லா விதமான போஷிப்பும் இருக்கு. அப்போ இன்னைக்கு அதே தெய்வம் தான் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். என்னது எப்பொழுது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓ, எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா, அதனால காதுல விழலையா? ஓ, அதான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆமா, நானே தூக்கம் வரலன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க என்ன அழகா எப்போது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களே, நியாயமா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேருடைய கேள்வி இப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாருன்னா அதுல நமக்கு மேலான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தெரியாது இந்த தூக்கத்தை குறித்து ஏன் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பேசுகிறார்னா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. உலகத்தார் சொல்லுவாங்க, ஸ்கூல்ல தூங்கினவனே என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல்ல தூங்கினவனே, நல்ல ஒரு பழமொழி உண்டாச்சப்பா, பாட்டு கூட, சினிமாவில் ஒரு பாட்டு கூட பாடின, பள்ளிகளில் தூங்கினவன் கல்வி இழந்தான், கடைகளில் தூங்கினவன் முதலே இழந்தான். கடையில தூங்கினா என்ன ஆகும், நீ போட்ட முதலையே, ஆமா, நீ போட்ட இனிஷியல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூலதனம், அந்த மூலதனத்தையே நீ இழந்துருவ. நல்லா கவனிச்சுங்க. ஜபத்துல தூங்குறவன் என்ன பண்ணுவான், ஜெயத்தை இழப்பான். ஊழியத்துல தூங்குறவன் உதவாக்கரியா போவான். இப்படி எல்லாம் பழமொழி இருக்குங்க, உலகத்திலேயே இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஸ்கூல்ல தூங்குறவன் அவன் கல்வி அறிவை இழந்து போவான். அப்ப நல்லா கவனிங்க, உலகத்தாரே இந்த விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க.